உதயநிதி உதயநிதி நான் உதயனா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 75வது அறிவு திருவிழா நீங்க நடத்துனீங்க. அதுக்கு எதிர்கட்சியும் சரி புது கட்சியும் சரி எதுக்கு உங்களுக்கு இந்த அறிவு திருவிழா, இது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்னு கேட்டாங்க. இதை நீ அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, திரும்பி ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லிருக்கீங்க, எங்களுக்கு அறிவு இருக்கு அதனாலதான் நாங்க அறிவு திருவிழா நடத்துறோம், இதுல உங்களை பத்தி பேசினதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துருச்சுன்றீங்க. எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம்? யாரை கேட்டு நடத்துறீங்க? எதுக்காக நடத்துறீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அது அறிவு திருவிழால அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோம்னு கோபம் வேற. சரி அதெல்லாம் ஓரமா இருக்கட்டும். எது உங்களுக்கு அறிவுன்னு சொல்றீங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி பாகிஸ்தான்ல போய் நான் உலக கோப்பையை வென்றுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்தி அததான் உங்களுக்கு இருக்க அதீத அறிவு நீங்க நினைச்சுக்கிறீங்களா? ஆமாம். சரி இது ஒரு ஓரமா வச்சால இது உங்க அப்பா பண்ணது, வயசாயிடுச்சு, அதுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா நீ இருக்கியனா எஸ்ஐஆருக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டோம், அதுக்கு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் நீ சொல்லிட்டு போறியே, அந்த அறிவுக்காக தான் இந்த அறிவு திருவிழாவா? We have continuously opposed the special intensive registration of this SIR issue. நமக்கு வராதது தெரியாததாவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ உங்க தாத்தா அந்த கட்சியை தொடங்கினாரு, அதை வச்சு வாழ்க்கையை நடத்தாம எதுக்கு இந்த பெருமைலாம் நமக்கு சொல்லுங்க. ஆடுற மாட்டை ஆடி கறந்து பாடுற மாட்டை பாடி கறந்து அரசாங்கத்தின் திட்டம் என்கின்ற பாலை இல்லாதோர் இல்லங்களில் சரியாக முறையாக சேர்க்கின்ற நிர்வாகத்தின் பெயர் ஸ்டாலினிசம். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான்.